ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மானுவோட 40வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 39 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படி பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த பேர்கோஸ்லி கிளானோட ஹெட்டை அவனோட மேஜிக் கிறிஸ்டல் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இப்போ நான் பேர்கோஸ்லி கிளானோட ஸ்டேஜை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கர்மா ஷாப்புக்கு போய் அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி ஹான்ஸ், ஹென்ரிச்சு, அப்புறம் ஹென்ஸ், அது மட்டும் இல்லாம ஹார்லி, அப்புறம் ஹாரிஸ், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. இந்த என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை வச்சு என்னால ஒரு நாளைக்கு ஒரு குளோனோட பவரை என்னால யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா நான் இந்த ஸ்கில்லை இம்மோர்டல் கிங் மேல யூஸ் பண்ண அப்படின்னா இங்க 2 இம்மோர்டல் கிங் இருப்போமா. இது ரொம்பவே சூப்பர்ரா. ஆனா இதுல கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட இந்த உலகத்தையே நாங்க அழிச்சிருவோம். அதனால இப்ப நம்ம ஹேண்ட்ஸை எடுக்க வேண்டாம். ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை மட்டும் ஹேண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே இவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹென்ரிச்சை செலக்ட் பண்ணிட்டு என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த ஆர்மர் அப்புறம் வெப்பன் இது எல்லாமே சேமா இருக்கு, என்னால இதையும் யூஸ் பண்ண முடியுமா? அப்புறம் என்னோட டிவைன் பவர், அதோட பவர் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிவைன் பவர் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு அவேக்கனர் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆனா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இந்த பவரை என்னால 10 நிமிஷம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? சரி அதுவே ஓகே தான். இப்போ இந்த பவரை ரியல் டைம்ல நானே டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஏதோ டார்க் எனர்ஜி போற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸ் கிட்ட டேய் சூப்பரா வேலை பண்ணடா, நீ இப்ப கிளம்பு அப்படின்னே தம்ஸ் அப் காட்டுறான். நம்ம ஹேண்ட்ஸும் சரி வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ கிராண்ட்மா நான் வந்துட்டேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தான் சியோன்ஜு ஹான், உங்க பேரன் டான்சனோட ஃப்ரெண்டு, என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை பத்தி கண்டுக்கல. அப்புறம் உங்களோட கண்டிஷன் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சீக்கிரமா வந்திருப்பேன். ஆனா நான் எங்கேயும் வெளியே வராம என்னையே பிளேம் பண்ணிட்டு என்னோட ரூம்குள்ளேயே இருந்துட்டேன். கவலைப்படாதீங்க கிராண்ட்மா, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹென்ரிச்சோட பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் கிராண்ட்மாவோட கையை பிடிச்சி, கிராண்ட்மா இதை நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன், இப்போ நான் அக்யூட்டிக்கா டிவைன் டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு உங்களோட எனர்ஜியை ரெக்கவர் பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுனாலும் அதை குணப்படுத்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். அந்த ரூம்ல இருந்தே ஒரு பிரைட்டான வெளிச்சம். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கிராண்ட்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டு, கிராண்ட்மா என்னால எல்லா விதமான நோயையும் குணப்படுத்த முடியும், ஆனா இந்த டிவைன் பவரால ஒரு சில விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாது. அது என்னன்னா, நம்ம வயசாகும் போது வர பிரச்சனை எதையுமே என்னால மாற்ற முடியாது. ஆனா இப்போ உங்களோட கண்டிஷன் முன்ன இருந்ததோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு, கிராண்ட்மா இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், இனிமே உங்களோட வில் பவர் யூஸ் பண்ணி நீங்க மீண்டு வர்றது மட்டும் தான் மீதி, நீங்க உங்களோட உடம்ப பத்திரமா பார்த்துங்க, நான் டான்சனோட உங்களை திரும்ப வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம எல்ஃப் அவத்தாரு, அப்புறம் அந்த கெல்நூட், சிசிலி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு வரா. நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆயிட்டோம், இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியே தான் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ மூந்து பார்த்து, இந்த ஸ்மெல் இது எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஹாரிஸ் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு, என்னது இது உனக்கு தெரியுமா? இவ பண்றதெல்லாம் பார்த்தா டயானா இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சால அதே மாதிரி இருக்கு, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ, அட இவகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப சிசிலியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்மெல் இது வேர்ல்டு ட்ரீல இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட ஏமா நீ பண்ணதுல எனக்கு உசுரே போயிருச்சு அப்படின்ட்டு, என்னோட உடம்பு கிரியேட் ஆனதே அந்த வேர்ல்டு ட்ரீல இருந்து தான், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் ஹாரிஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் என்ன கேளுங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவும் சிசிலியும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, சரி நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட, ஹாரிஸ் நீங்க ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட முடியலன்னு தானே சொன்னீங்க, ஏன் நம்ம ஸ்பிரிட் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம சிசிலியும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிட பாக்குறா. பார்த்தா ஜெல்லி மாதிரி ஒன்று வந்துருக்கு, இதுக்கு வாட்டர் பவர் அடங்குது. நம்ம சிசிலியும் இது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு, ஹாரிஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோலாம் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு, இது இது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் என்னோட அஃபினிட்டி ஸ்டாக் யூஸ் பண்ணா கூட இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் எங்கடா
எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்னு சோகமாகறான். அப்ப லாஃபயர் வந்து ஸ்பிரிட்டும் ஸ்பிரிட் மேஜும் ஒரு கம்பெனியன் மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் க்ரோ ஆகுவாங்க. அதனால நீ உன்னோட ஸ்பிரிட்டை சமன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஸ்பிரிட்டை கூப்பிட ட்ரை பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா சொல்ற அப்படின்ட்டு சரி இப்ப நான் முதல்ல என்னோட ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்றேன். இது தப்பா நடக்காதுன்னு நம்புறேன். இப்ப நான் ஒரு எல்ஃபா இருக்கேன். இது என்னால முடியும் அப்படின்ட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நேச்சர் எனர்ஜில ஃபோக்கஸ் பண்ணி என் ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நேச்சர் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப சிசிலி நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே இதை நீ எப்படா பண்ற? என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு தானே சொல்ற. நீனடா ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண மாதிரி பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப லாஃபயரும் இவன் கற்பூர மாதிரி சொன்னதை டக்குன்னு கத்துக்கிறான். இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட கையில ஏதோ எல்லோ கலர்ல இருக்கு. நம்ம ஹீரோவும் இதை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இப்ப அச்சீவ்மெண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஸ்பிரிட் மேஜ் அப்படிங்கிற ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோட கையில ஏதோ குட்டி பிகேச்சு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சே அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட்டை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுக்குலாம் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஒரே ஷாக்கு. அப்ப சிசிலிக்கு ஒரே சந்தோஷம். நீயும் என்னோட லெவல்ல தான் இருக்கியா? சரி நம்ம சேர்ந்து ட்ரைனிங் எடுப்போம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே லாஃபயர் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்ப நானும் ஒரு ஸ்பிரிட் மேஜ் ஆயிட்டேன். என்கிட்ட இப்போ ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கு. அப்புறம் உன்னோட பேரு வாட் அப்படிங்கிறான். இந்த ஸ்பிரிட் பாக்குறது கிட்டத்தட்ட பிகேச்சு மாதிரியே இருக்கு. அதனால நம்ம பிகேச்சுன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நான் இங்க இருக்க வழியை ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிசிலியும் நீ என்னடா பேசுற அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப லாஃபயரும் இங்க இருக்க எல்லா ட்ரீயும் அதோட மதர் ட்ரீயான வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்கும். அதனால ஹை எல்ஃப் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி தான். அதனால எங்களால இந்த ஃபாரஸ்ட்ல எங்க வேணாலும் போக முடியும். அதுக்கான வழியவும் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் சிசிலி இது உன்னால கூட பண்ண முடியும் அப்படிங்கிறான். சிசிலியும் என்னது என்னாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபாரஸ்ட்ல இப்படி ஒரு வழி இருக்கா? இத வேற மாதிரி கூட சொல்லலாம். இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்பவே பெரிய நியூரல் டெலிபோர்டேஷன் நெட்வொர்க் இருக்கு. இந்த மெத்தட் மூலமா டிராவல் பண்றது டிவைன் ஆர்டர் யூஸ் பண்ற டெலிபோர்டேஷன் மெத்தடோட ரொம்பவே எஃபிஷியன்டானது. இதுதான் இந்த வேர்ல்டு ட்ரீயோட பவரா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நாம இப்ப வந்துட்டோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது வந்துட்டோமா அப்படின்ட்டு இதுதான் உண்மையான வேர்ல்டு ட்ரீயா? நான் நினைச்சதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு. அப்புறம் சிசிலி நீயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே வேர்ல்டு ட்ரீய நேர்ல பாக்குற அப்படிங்கிறான். சிசிலியும் வேர்ல்டு ட்ரீய பார்த்த மாதிரியே அது கிட்ட பறந்து போறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு சிசிலி சிசிலி அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த லாஃபயரும் இதை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மிஸ்டர் ஹாரிஸ். இதுதான் ஹை எல்ஃபோட ஐ ஓபனிங் செரிமனி. இந்த செரிமனிய வேற ஒரு எல்ஃப் பாக்குறது ரொம்பவே ரேர் அப்படிங்கிறான். நம்ம சிசிலியோட கண்ணிலயும் அந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஐ ஓபனிங் செரிமனியா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் இங்க இருக்க எல்லா திங்ஸும் இப்ப ரீபார்ன் ஆகும். ஏன்னா இங்க இருக்க ஒட்டுமொத்த நேச்சர் எனர்ஜியும் ஒரே இடத்துல கேதர் ஆகிறதுனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஃப்ரூட்டா? அப்புறம் அது என்னது வேர்ல்டு ட்ரீயோட ஸ்பிரிட் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறம் நம்ம சிசிலியும் அந்த ஃப்ரூட்டை எடுத்து அதை சாப்பிட்றா. நம்ம ஹீரோவும் இப்பில இருந்து சிசிலி ஒரு ஹை எல்ஃபா மாறிட்டா. ஒரு நிமிஷம் அவ ஹை எல்ஃபா மாறுது சரிதான். நான் ஏன்டா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? நான் இந்த மாதிரி பியூரான நேச்சர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இங்க இருக்க கொஞ்சம் நேச்சர் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் வந்த வேலையை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த லாஃபயரும் இந்த எனர்ஜிலாம் எங்கடா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கான புது என்லைட்மெண்ட் கண்டிஷன் அச்சீவ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு அஃபினிட்டி வித் நேச்சர் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இப்போ என்னால இந்த நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியுது மத்த எல்ஃப் மாதிரியே. இப்போ நான் ஸ்ட்ராங் ஆனதை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க சார் லாஃபயர், நான் பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். அந்த லாஃபயரும் பார்த்தேன். அப்புறம் உனக்கு பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுரா அப்படின்ட்டு பார்த்தா அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பிரான்ச் அங்க இருக்கு. அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ் இந்த வேர்ல்டு ட்ரீ உங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்டோட இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இது உண்மையிலேயே எனக்கா அப்படிங்கிறான். அந்த லாஃபயரும் ஆமா அது உங்களுக்கு தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு நார்மலா இந்த மாதிரி ஸ்கேர்டு ரிலீக்ஸ் எல்லாமே ஐ ஓபனிங் செரிமனி நடக்கும்போது
பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இது உங்களுக்கு எந்த ஒரு செரிமனியும் நடத்தாம கிடைச்சிருக்கு. இந்த ட்ரீயோட பிரான்ச்சை வச்சு நீங்க ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஆர்மர் அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சார் லாஃபயர் அப்படின்னா உங்களோட ஐ ஓப்பனிங் செரிமனில உங்களுக்கு ஒரு ஸ்கேர்டு ரிலீஸ் கிடைச்சிருக்கு தானே, ஒருவேளை அது என் கையில இருக்கிறதா, இதை நான் திரும்ப தரணுமா அப்படிங்கிறான். அதான் அந்த லாஃபயர் நம்ம ஹீரோ கூட ப்ராமிஸ் பண்ணும்போது கையில ஒரு காப்பு மாதிரி வந்திருக்குல்ல, அதை தான் சொல்றான். அந்த லாஃபயரும் இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்ல, என்னோட ஸ்கேர்டு ரிலீக்ஸை நான் ஒரு ரிங்கா கிராஃப்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் இப்ப அந்த ரிங்கை என்னோட டாட்டருக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்கேர்டு ரிலீக்ஸை வச்சு ரிங்கு கிராஃப்ட் பண்ணி அதை இவரோட ஒய்ஃபு கொடுத்தாரா, நான் நினைச்சதை விட சார் லாஃபயர் ரொம்பவே ரொமான்டிக்கான பர்சனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஐ ஓப்பனிங் செரிமனி இப்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். சிசிலி வந்து மயக்கம் போட்டால் அடங்குது. அந்த லாஃபயரும் இந்த ஐ ஓப்பனிங் செரிமனி நடக்கும்போது அவங்களோட எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகும். அதனால அவங்களோட எனர்ஜியை ஸ்டேபிள் பண்றதுக்காக அவங்க டீப் ஸ்லீப்புக்கு போவாங்க. அப்புறம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்போ ஒரு புது ஹை எல்ஃப் வந்துட்டாங்களா, இனிமே நான் ரிட்டையர் ஆயிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமே நான் என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு நம்ம லாஃபயர் சந்தோஷத்தோட உச்சிலேயே இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஆமா இனிமே நான் என்னோட எல்லா பொறுப்பையும் சிசிலிக்கு கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆயிருவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் ஒன்னும் அதை மீன் பண்ணல, ரிட்டையர்மெண்ட் ஏஜா அப்படின்னா உனக்கு எத்தனை வயசுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லாஃபயரும் என்னோட ஏஜ் தானே சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிறான். கைஸ் இந்த மான்வால மொத்தமா 45 சாப்டர் இருக்கு. இப்போ ஒரு 6 சாப்டர் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த ஒரு வாரத்துல இந்த மான்வாவை நான் முடிக்க ட்ரை பண்றேன் கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு வீக்லி ஒன் டைம் இந்த மான்வாவோட ஒரு எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு 500 இல்லைன்னா 600 லைக் டார்கெட் வைக்கலான்னு இருக்கேன். உங்க சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.